சிகரெட் அதாவது தம் அடிச்சா நுரையீரல் பிரச்சனை நிறைய வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பேக் பெயின் வரும். ஆமாங்க, சிகரெட்டுக்கும் பேக் பெயினுக்கும் சம்பந்தம் இருக்கு. ரீசெண்டா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரிசர்ச் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோஹார்ட் ஸ்டடி ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அதுல பேக் பெயினுக்கும் ஸ்மோக் பண்றவங்களுக்கும் நிறைய ஒரு லிங்க் இருக்கிறதாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 90 to 95% ஆஃப் த பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சவங்களுக்கு பேக் பெயினும் கூட இருந்திருக்கு. இது எதனாலன்றது பாத்துருவோமா? போன்ன்றது ஒரு டைனமிக் ஆர்கன். எந்த அளவுக்கு செல் உள்ள வருதோ 100 செல் உள்ள வருது அப்படின்னா 100 செல் வெளியே அனுப்பும். பட் இந்த ஸ்மோக் பண்றவங்களுக்கு வெளியே போறது அதிகமா இருக்கும், உள்ள வர்றது கம்மியா இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகுற தன்மை, அதாவது போன் ஈஸியா உடையிற தன்மையும் இருக்கும். அதை சீக்கிரம் ஹீல் ஆகுமான்னு பாத்தீங்க, சரியாகுமான்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு நார்மலா இருக்க பீப்புள்ஸோட ஹீல் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். இது எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு நிக்கோட்டின் அப்படின்ற நிறைய வேதி பொருட்கள் ரத்தத்துல கலக்கிறதுனால ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகும். ஸோ ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகும்போது நம்ம முதுகு தண்டுல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்க்ன்ற ஒரு தட்டு மாதிரி ஒரு உறுப்பு இருக்கும். அதுக்கு டைரக்டான ஒரு பிளட் சப்ளை இருக்காது. ஸோ பக்கத்துல இருக்க ஒரு பிளட் சப்ளையோ சத்துக்களோ அது வாங்கிக்கும். இப்படி ரத்த குழாய் டேமேஜ் ஆகும்போது அந்த டிஸ்க்கு போக வேண்டிய பிளட் சப்ளை சத்துக்கள் எதுவுமே கிடைக்காம போகும். அந்த டிஸ்க் அதனால பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் பண்றவங்களுக்கு நிறைய டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ், அதுக்கப்புறம் டிஸ்க் பல்ஜ், இந்த மாதிரி முதுகு வலி பயங்கரமா வரும். நார்மல் பர்சனோட ஸ்மோக் பண்றவங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ், அதாவது அந்த பேக் பெயின் சரியாகிறதும் ரொம்ப ரொம்ப டிலேடா தான் இருக்கும். ஸோ ஸ்மோக் பண்றீங்க அப்படின்னா இன்னையோட நிறுத்திடுங்க. Thank you. Follow for more updates.